6 வாரம் 16 வாரங்கள் கோவில் தொடர்ந்து போனா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், அதை வந்து தடை இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் போடுச்சு. இப்ப நிறைய நீங்க மந்திரங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு முன்ன ஒரு பதிவுல சொல்லியிருந்தீங்க, நீங்க 6 வாரம் 16 வாரங்கள் கோவில் தொடர்ந்து போனா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம தொடர்ந்து கோவில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நாள் நம்மளால முடியல, ஏதோ ஒரு வேலை வந்துடுச்சு, அப்படி போக முடியாம இருந்துச்சுன்னா அது நமக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஏதோ தடங்கள் வருதே அப்படின்ற மாதிரி ஆப்வியஸ்லி தோணும். அதுக்கு அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்? இது எப்படி நமக்கு அந்த அந்த தாட் இல்லாம இருக்கிறதுக்கு? யூஸ்வலா இப்ப நம்ம ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணா, நீங்க பக்கத்துல எந்த ஒரு பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு ஒரு சூர தேங்காய் ஒண்ணு உடைச்சிருங்க. நான் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், அதை வந்து தடை இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு உடைச்சிருங்க. அப்படி அதையும் தாண்டி ஒரு தடங்கள் வருதுன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். சரிங்களா? அதை வந்து நம்ம ஒரு தப்பா மைண்ட்ல போட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, குங்குமம் வந்து கீழே தவறி விழுந்துட்டாலோ இல்ல வீட்டுல கீழே விழுந்துட்டாலோ வந்து அது அபசகுணம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல தேங்காய் வந்து அழுகி இருக்கும், அது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப மனசை போட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, என்ன தேங்காய் அழுகிடுச்சு, இது என்ன அபசகுணமா இருக்கும். அதுவும் ஒரு நல்லதா நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்குமே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் ஒரு டைம் கோவில் போகும்போது நான் கொண்டு போன தேங்காய் வந்து அழுகிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்துச்சு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம கோவிலுக்கு வந்திருக்குமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கோவில் பூசாரி வந்து சொன்னாங்க, இல்ல இது இனி உனக்கு வந்து எல்லாமே நல்லதா தான் நடக்கும், இது இப்படி நடந்துடுச்சுன்ட்டு நீ கவலைப்படாத, உன்னுடைய கெட்ட விஷயங்கள்லாம் இந்த தேங்காய் மூலியமா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு புது தேங்காய் கொடுத்து சாமிக்கு தீபாராதனை காட்டினாங்க. அப்போ அந்த அந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் அப்பதான் மனசே கொஞ்சம் நிம்மதியான மாதிரி இருந்துச்சு. இது நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள். ஒரு விஷயம் இப்ப நடக்குது அப்படின்னா, நான் ரீசெண்டா வந்து கோவில்ல பொங்கல் வைக்க போயிருந்தோம். குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்க போயிருந்தோம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்ததுனால நாங்க இங்க கோவிலுக்கு பின்னாடி சைட்ல வந்து இடம் இருந்தது. சரி, அங்க பொங்கல் வச்சோம். ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோவிலுக்கு பின்னாடி பொங்கல் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கோவிலுக்கு முன்னாடி தானே பொங்கல் வைக்கணும் அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கோவிலுக்கு இந்த பக்கம் தானே பொங்கல் வைக்கணும். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கிழக்க பார்த்து தான் பொங்கல் வைக்கணும். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, மேற்கு பார்த்து வைக்கணும். இப்படி மக்கள் வந்து சொல்லிக்கிட்டே போவாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு. நம்ம மனசு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, கடவுளுக்கு வந்து நம்ம திருப்தியா பண்றோமா, நம்ம பக்தியா திருப்தியா பண்றோமா, அது போதும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பயங்கர காத்து அடிச்சுட்டே இருக்குது. அம்மா, சித்தி எல்லாருமே சொல்றாங்க, பெரியம்மா, அத்தை எல்லாருமே சொல்றாங்க, என்ன காத்து இவ்வளவு அடிக்குதே, பொங்கல்லாம் வைக்க முடியுமா தெரியல. நான் சொன்னேன், நீங்க வேணா பாருங்க, பொங்கல் ரொம்ப எப்போ வரத்தோட சிறப்பாவே வரும் அப்படின்னு. அதே மாதிரி பொங்கல் சீக்கிரமாவே வெந்துடுச்சு, எல்லாருமே பொங்கல் நல்லபடியா வச்சு சாமியும் வந்து கும்பிட்டோம். அதனால இது வந்து உளவியல் சார்ந்த விஷயமா நம்ம வந்து மனசுக்கு எப்படி ஏத்துக்கிறோம் அப்படின்றது அதுலதான் இருக்கு. அதனால வந்து இதுக்கப்புறம் யாருமே வருத்தப்படாதீங்க. தேங்காய் வந்து அழுகி இருந்தாலும், குங்குமம் வந்து கீழே கொட்டினாலோ, இல்ல மஞ்சள் தூள் வந்து கீழே கொட்டினாலோ, இல்ல கண்ணாடி வீட்டுல இருந்து உடையறதுனாலோ, இல்ல சாமி படம் உடையறதுனாலோ, எதுனாலும் நீங்க வந்து நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயமா எடுக்காம, ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு கெடுதுன்னு நினைக்கிறது கடவுள் வந்து அதை நீக்கிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிறப்பான பக்தி எப்படி இருக்கும்? ஏதாவது உதாரணங்கள்லாம் இருக்கா? கண்டிப்பா சொல்லலாம். சிறப்பான பக்தி அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காஞ்சமகா பெரியவர் வந்து ஒரு அம்மாவை பத்தி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு, நான் அப்படியே நெத்தி நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு, அப்படியே ருத்ராட்ச கொட்டை நிறைய போட்டுக்கிட்டு, அப்படியே வந்து எப்படி சொல்றது, என்னோட ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நான் போயிட்டு நானும் பூஜை பண்றேன், நானும் கடவுளை வணங்குறேன்னா அது வந்து பக்தி கிடையாது. நீங்க வந்து சக மனுஷன் வந்து எப்படி நீங்க மதிக்கிறீங்க, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க பேசுற விதம் அதுலதான் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு கோவில் போயிட்டு வருவாங்க, ஆனா மத்தவங்களுக்கு தான தர்மமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப வசதியா இருப்பாங்க, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், வசதியா இருப்பாங்க, ஆனா மத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாம நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்றது, நிறைய அன்னதானம் பண்றது, நிறைய அநாத ஆசிரமங்கள் இருக்கு, அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவைய உதவிகள் வந்து பண்றது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரலாம், இல்ல ஸ்வீட் வாங்கி தரலாம், இல்ல அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி தரலாம், ஒரு கல்விக்கு உதவுறது. இதுதான் என்னை பொறுத்தவரையும் சிறந்த பக்தின்னு சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, கோயில் போகும்போது தான் தானம் பண்ணணும், திரும்ப வரும்போது தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் தவறான கருத்து தான். நீங்க கோவில் உள்ள போகும்போது தான் தானம் பண்ணலாம், கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானம் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க கோயில் போயிட்டு வரும்போது தானம் பண்ணீங்கன்னா கடவுள் வந்து உங்களோட பலன் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து தவறான கருத்து. கடவுள் எப்பவுமே நம்மோட தான் இருக்காரு. அதனால கோவில் போகும்போதும் தானம் பண்ணலாம், வரும்போதும் தானம் பண்ணலாம். நிச்சயமா எல்லா பண்டிகையும் எல்லா விசேஷ நாட்களும் எதுக்காக இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தானம் பண்ணணும், எல்லாருக்கும் உதவணும்,
குடும்பமா ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பண்டிகைகள் விழாக்காலங்கள்லாம் வந்தது. யூஸ்வலாவே எங்க அம்மா வந்து எப்பவுமே ஒரு கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறாங்கன்னா என்னோட சித்தி எல்லாருக்கும் கால் பண்ணுவாங்க. நீ வந்து நீ வந்து நீ வந்துன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிட்றாங்கன்னா எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து ரிலேட்டிவ்ல இருந்து எந்த பூஜையா இருந்தாலும் ஒரு குழுவா இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா வழிபடும் போது அதுக்கான பலன் வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஒருத்தர் வேண்டதை விட நிறைய பேர் சேர்ந்து வேண்டாங்கன்னா அதோட பலன் அதிகம். அதே போல நமக்காக மட்டும் வேண்டிக்காம எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கணும், அதுவும் பலன் ரொம்ப அதிகம். இப்போ நீங்க சொன்னீங்க தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லும்போது, சில தலைவர்கள், அரசியல் தலைவர்னு எடுத்துக்கிட்டாலுமே நிறைய தவறுகள்லாம் செய்றாங்க. செஞ்சுட்டு நம்ம ஒரு ஒரு கோவிலுக்கோ, இல்ல வேற ஏதோ இடத்துக்கோ போயிட்டு தானம் குடுத்துடுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க செஞ்ச தவறெல்லாம் மறைஞ்சிருமா? இந்த தானம் பண்றதுனால? இந்த தானம் பண்றதுனால அவங்க செஞ்ச தவறு மறையாது. ஆனா அந்த தானம் பண்ணதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து யாரையும் கொலை பண்றாங்க, இல்ல வந்து திருடுறாங்க, ஏதோ நிறைய தப்பு பண்றாங்க. அதுக்கு பிராயச்சித்தமா வந்து நிறைய அன்னதானம் பண்றது, நிறைய ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, நிறைய பேருக்கு வந்து பண உதவி பண்றது, பொருள் உதவி பண்றதுன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அது இந்த பிறவில வேணா அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகலாம். பட் ஆனா அவங்க செஞ்ச பாவம் வந்து கண்டிப்பா அது பின்தொடர்ந்து அவங்களுக்கு வரும். கண்டிப்பா அந்த பாவத்துக்கான பலனை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மன்னா ரொம்பவே சிறப்பு. அப்படி இருக்கும்போது அம்மன்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய அம்மன்கள்லாம் இருக்காங்க. அதுல ஒரு சிறப்பு அப்படின்னும்போது ஒரு 7 அம்மனை பத்தி மட்டும் எங்ககிட்ட சொல்ல முடியுமா? அவங்களுடைய சிறப்புகள் என்ன? அவங்கள வழிபட்டா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் அம்மனை நம்ம பாத்தீங்கன்னா தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் திருவேற்காட்டுல இருக்காங்க. இந்த கருமாரி அம்மன் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, மாரினாலே மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மலையை தருக்கின்ற ஒரு தெய்வத்தை தான் வந்து மாரியம்மன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் இந்த கருமாரி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா கருமாரி அப்படின்னு வருது இல்லையா? இதுல கா என்ற சொல் வந்து யாரை வந்து குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கலைமகளை வந்து குறிக்கின்ற ஒரு சொல்லா வந்து இருக்கு. ரு வந்து யாரு பாத்தீங்கன்னா ருத்ரன் சிவபெருமானை வந்து குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு. மா அப்படின்ற சொல் வந்து மகாலட்சுமியை வந்து குறிக்கிற சொல்லாவும் மலைமகளை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு. அதான் கரு மா ரீ ரீ வருது இல்லையா? இது வந்து ரீங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சவுண்ட், ஒரு விதமான ஓசை வருது இல்லையா? அந்த ஒரு விதமான சவுண்ட் வருது இல்லையா? அதுதான் வந்து ரீ அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து கருமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருமாரி அம்மன் வந்து எப்படி வந்து ஒரு மழை வருது அப்படின்னா கருமேகங்கள் வந்து சூழ்ந்து நிறைய மழையை தருதோ, அது போல இவங்க கிட்ட போறவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களோட கருணை மழையால வந்து என்னென்ன வரங்கள்லாம் நம்ம வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்குற ஒரு தெய்வம் தான் வந்து கருமாரியம்மன். அதனாலதான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கருமாரியம்மன் சொல்றாங்க. நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்க எந்த அம்மன் வேணா இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா கருமாரி அம்மனுக்கு தான் நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாரீஸ்வரி பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேலிஸ்ட்ல கருமாரியம்மன் பாடல் தான் நிறைய பாடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட அது போகும், எக்கச்சக்கமா போகும். மத்த அம்மனுக்கு கருமாரியம்மன் பாட்டு வந்து நிறைய பாடியிருப்பாங்க. கருணையே உருவான தெய்வம், நிறைய அருள் பொழியக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமாரியம்மன். இந்த கருமாரியம்மன் பத்தி பேசும்போது ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்தது. அந்த மிராக்கிள் இப்ப நான் சொல்றேன். என்னோட மாமி வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. 9th மந்த் பிரெக்னெண்டா இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அம்மை போட்டுடுச்சு. சரி, ஓகே, அம்மை போடுறது நார்மலான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரெக்னென்ட் ஆன டைம்ல வந்து அம்மை போட்டா ரொம்ப கஷ்டம். கரெக்டா என்ன ஆயிடுச்சுன்னா வயித்தை சுத்தி அவங்களுக்கு போட்டுடுச்சு. அப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும், வயித்து உள்ள இருக்கிற குழந்தைக்கு வந்து ஆபத்து, அது கண்டிப்பா உள்ள வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுல வந்து கருமாரியம்மன் படம் இருக்கு. கருமாரியம்மன் படம் வச்சு லலிதா சகஸ்ரநாமம் ஃபுல்லா சொல்லி, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி, குங்கும அர்ச்சனை பண்ணி, வேப்பிலை எலுமிச்சை பழம் வச்சு, ஒரு மஞ்சள் துணி எடுத்து ஒரு 1 ரூபி காயின் வச்சு வேண்டிட்டு, இது மாதிரி ஸ்கேன் எடுக்க போறாங்க, வயித்துல இருக்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, நீங்க தான் பாத்துக்கணும், நான் சீக்கிரமா உங்களை வந்து பாத்துறேன், ரிசல்ட் வந்து நல்லபடியா வரணும், ஸ்கேன்ல வந்து குழந்தைக்கு எந்த அஃபெக்டும் இல்லைன்னு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் ஸ்கேன் எடுத்தாங்க. அதே மாதிரி எதுவும் குழந்தைக்கு எந்த ஆபத்துமே இல்லை, குழந்தை ரொம்ப ஆக்டிவா நல்லாவே இருக்காங்க, எதுவுமே அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வித்தின் அ வீக்கே வந்து போயிட்டு கருமாரியம்மன் கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு உண்டியல்ல காசு போட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட செகண்ட் மொட்டை வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து குலதெய்வத்துக்கு கொடுக்கணும், செகண்ட் மொட்டை வந்து கருமாரியம்மனுக்கு தான் வந்து போட்டோம். பேராசிரியர் தமிழ்செல்வன் சார் அவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் சார்ந்த விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவுல.